ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட்டி ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தெரி ரீரிலீஸ் ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். தெரி நம்ம தளபதி விஜய் அவருடைய படம். அப்போது இளைய தளபதி அட்லி ராஜா ராணிக்கு அப்புறம் விஜய் சாரோட கொலாப் பண்ணி பண்ணுற படம். ஸோ அப்படி ஒரு மாஸ் எலிவேஷன் மாஸ் டைரக்டர் அப்படின்ற அந்த பேர் வாங்கிறதுக்கான காரணமே தெரி தான். ஸோ என்ன தான் படத்தில் வந்து இன்ட்ரோ வந்து நார்மலாக அப்படி இருந்தாலும் அதுக்கடுத்து அந்த போலீஸ் கெட்டப்பில் காட்டுறதுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரோ வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஸ்டார்டிங் தளபதியோட இன்ட்ரோவாக வந்திருந்தால் அப்படி வேறு லெவலில் செலிப்ரேஷன் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து இன்ட்ரோ ஷட்டிலாக தான் இருக்கும் விஜய் சாருக்கு. என்ன தான் ஷட்டிலாக இருந்தாலுமே அந்த ஷட்டில்லையுமே ஒரு மாஸ் இருக்கும். அதுதான் தெரி படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ படம் முழுக்கவே வந்து அந்த ஸ்டோரியோடைய அந்த ஸ்டோரிக்குன்னு ஒரு உயிரோட்டம் இருக்குல்ல, அந்த உயிரோட்டத்தோடையே கலந்த மாதிரி மாஸ் தான் இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு ஒரு ஃபைட் சீனுக்காகவோ அப்படியெல்லாம் இருக்காது மாஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு படங்க. ரீரிலீஸ் மெட்டீரியலுக்கு ஏற்ற ஒரு படம். ஸோ அதில் சமந்தா, எமி ஜாக்சன், அப்புறம் மீனா அவங்களுடைய பொண்ணு நைனிகா, இவங்கெல்லாம் அவங்க அந்த பொண்ணு க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க படத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய காஸ்ட் வச்சு பண்ண படம். இப்போது Jan 23 ரீரிலீஸ் ஆக வேண்டியது. திரௌபதி அப்புறம் ஹாட்ஸ்பாட் 2 அந்த ப்ரொடியூசருங்கெல்லாம் போயிட்டு கலைப்புலி எஸ் தானு அவர் தான் தெரி படத்தோட ப்ரொடியூசர், அவர்கிட்ட போயிட்டு அவங்க கோரிக்கை வச்சதுனால இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ டேட்டு சொல்லாமல் தள்ளி வச்சுருக்காங்க. அது டேட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு ஜனநாயகனே அப்படி தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. டேட் என்னன்றது தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு ரீரிலீஸ் படம் வந்து 2 டைம் போஸ்ட் பண்ண வருது வந்து தெரியுதான். ஸோ ஏன்னா அந்த புது படங்களுடைய ப்ரொடியூசர்ஸோட கோரிக்கையினால். ஸோ இது ஏன் இப்படி நடக்குது, இதை சுற்றி என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுக்காமல் ஸோ டேட் வர்ற அன்றைக்கி வரட்டும். என்றைக்கு வந்தாலும் நம்ம படத்தை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது ஃபேன்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடுவோமா, வாங்க. இந்த காலத்துல போய் யாராவது அரேஞ்ச்டு மேரேஜ்லாம் பண்ணுவாங்களா? பார்த்து ஃபீல் பண்ணி லவ் பண்ணி. Is there any problem? Love failure. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு புரியல பேபி, அவருக்கு புரியல பஷல், நீயே சொல்லிட்டு. அவன் பயப்படல. तेरे बेबे like this okay? இன்னொன்று அந்த ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். ஜிவி பிரகாஷ் அவருடைய 50வது படம். 50வது படம் விஜய் சார் கூட கொலாபுங்கிறது வந்து வேறு லெவல். அவருமே ஒரு விஜய் சார் ஃபேன் தான். ஸோ இந்த படத்தை பற்றி என்னங்க சொல்கிறது, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். இது எப்பேற்பட்ட ஒரு படம், எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறது இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. 2016 வந்து April 14th தமிழ் நியூ இயர்க்கு ரிலீஸ் ஆச்சு படம். ஸோ தேட்டருக்கு போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணது அதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. ஸோ அதான் ரீரிலீஸ் அப்படிங்கிறதே வந்து நமக்கு அந்த பழைய விஷயங்களை வந்து கண்முன்னாடி நிறுத்துதுங்க. அதுதான் ப்ளஸ்ஸாக இப்போ நான் பார்க்குறேன். எல்லா ரீரிலீஸ்க்கான ட்ரெய்லருக்கான ரியாக்ஷன் வீடியோ பண்ணும்போதும் எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும்போது போய் தேட்டரில் பார்க்கணும், அந்த பழைய விஷயங்களை ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து ரீரிலீஸ் படங்களாக தேடி நான் புது படத்தை பார்க்குறத விட ரீரிலீஸ் படம் நிறையா பார்த்துருக்கேன். வரிசையாக எல்லா படமே ரீரிலீஸ் ஆகும்போது தொடர்ந்து போய் பார்த்துட்ருக்கேன். ஸோ அது வந்து பழைய விஷயங்களை ரீகால் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஜிவி பிஜிஎம்மில் வந்து பின்னிருப்பார். ஸோ அந்த இன்ட்ரோ பிஜிஎம்மு, அப்புறம் படத்துக்கு ஆர்ஆர் சாங்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பெஸ்ட்டு ஆல்பம்
அதுலேயே விஜய் சார் வந்து பாடின அந்த சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஜித்து ஜில்லாடி அது மாஸான ஒரு சாங்கு. என் ஜீவன் வந்து ஒரு மெலோடியான ஒரு ஹார்ட் மெல்ட்டிங்கான ஒரு சாங்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இருக்குது படத்தில். ஸோ விஜய் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இருந்திருக்கும் Jan 23 ரிலீஸ் ஆகியிருந்தா. ஸோ மங்காத்தா தெரி ரெண்டுமே கிளாஷ் ஆகிருக்கும். என்னதான் இவங்க ஏகே விஜய் சார் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் சொன்னாலும் ஃபேன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் அந்த அந்த மென்டாலிட்டிக்கு வர ஆரம்பித்தாங்க. மறுபடியும் கிளாஷ் வந்து அது பிரியர் மாதிரி இருந்தது. அது என்னவோ காட்ஸ் கிரேஸ் வந்து தெரி ரிலீஸ் ஆகலை. தெரி அப்படின்னாலே ஞாபகம் வருது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இதெல்லாம் தான். சமந்தாவோட போர்ஷன்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் போக படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கு இதெல்லாம் வரும்போது படத்தில் வந்து 3 விஜய் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ ஆனால் படத்தில் பார்க்கும்போது வந்து ஒரே விஜய் தான் 2 கெட்டப்பில் இருக்கார் அப்படின்றது தெரிய வந்தது. ஏன்னா அது போஸ்டர் டிசைனிங் அப்படி பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேன்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அந்த க்யூரியாசிட்டி கொண்டு வரத்துக்கு அவங்க போஸ்டர் டிசைனிங்லேயே அப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் படம் வந்து போஸ்டர்லேருந்தே ஆரம்பிக்குதுங்க. அந்த ஜோசப் குருவில அந்த கெட்டப் வந்து சயின்டிஸ்ட் விஜய், போலீஸ் விஜய், அப்புறம் ஒரு திருடன் விஜய் இப்படிலாம் வந்து அப்போது ஒரு கதை போயிட்டு இருந்தது. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் இன்டர்நெட்டில் இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு அப்படி தேட்டரில் போய் உட்காரும்போது பக்கா சஸ்பென்ஸாக இருந்தது. இது எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்டோரி அப்படின்ட்டு. அதுவுமே நிறையா காப்பி கேட்டு அது இதுன்னு சொல்லி அப்போது நிறைய வந்து கான்ட்ரவர்சி வந்திருந்தாலும் படம் வந்து பிளாக் பஸ்டர். அந்த அப்படி பிளாக் பஸ்டர் ஆனதுனால தான் இன்றைக்கி இந்த தேதிக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் யோசித்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் இப்போ இந்த ரீரிலீஸ்க்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். எப்போ பண்ணுறாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.